Hi students, welcome to KC Botany. So last and final exams வந்து complete ஆயிடுச்சு. இன்னைக்கு எழுதின எக்ஸாம் physics exam எந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சா அல்லது டஃபா இருந்துச்சா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல क्वेश्चंस எல்லாமே வந்துருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. So key answers வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட் ஆனோனே டிஸ்கிரிப்ஷன்ல and கமெண்ட்ல நான் லிங்க்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். So next எல்லாமே ஹாப்பியான மூமெண்டா இருப்பீங்க. அப்பாடா ஒரு வழியா 12th வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஃபீலிங்காகவும் இருப்பீங்க சரிங்களா. ஐயோ ஸ்கூல் லைஃப் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனு. ஸோ அடுத்து நம்ம என்ன டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு நான் என்ன படிக்கணுன்னே தெரியல ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸோட இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து 12th முடிச்ச பிறகு நம்ம என்ன கோர்ஸ் வந்து படிக்கலாம், எது வேல்யூபிளான கோர்ஸு, எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து கிடைக்கும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து இருக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத A to Z எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க. இன்னும் நமக்கு ஸ்பேஸ் இருக்கு, நமக்கு வந்து ரிசல்ட்டு இன்னும் May month தான் நமக்கான ரிசல்ட்டு. ஸோ அதற்கு முன்னாடியே பிளானிங் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து அங்கே ஃபைனல் டைமில் எது போய் சேருது அப்படிங்கிற டவுட் வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன படிக்கிறாங்களோ அதே படிக்கலாம்னு சொல்லிட்டு கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் நம்ம நியூவாக கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸும் கைடன்ஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ கீ ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னைக்கான எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஓவர் திங்கிங் நிறைய பண்ணாதீங்க. ஐயோ நமக்கான மார்க்ஸ் எவ்வளோ வரும், இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து என்ன பண்ணுங்க இருங்க. ஸோ நீட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அடுத்தடுத்து உங்களுடைய ஷெடியூலை பிளான் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நீட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே வரும்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோர்சஸ் இது எல்லாமே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.